அதே பாரதிய ஜனதா அலுவலகத்துல ஒரு இந்து பையனுக்கு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்களா? இஸ்லாமிய பையனுக்கு இந்து பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்களா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. காதல் திருமணங்கள் செய்து கொள்ள பாஜக அலுவலகங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவித்த பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலடி கொடுத்துள்ளார். சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்க கட்சி அலுவலகங்கள் காதல் திருமணங்கள் செய்யறதுக்கான அலுவலகமா பயன்படுத்திக்கலாம், ஏன்னா ஆணவ கொலை இப்படிலாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? ஆனா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லோருமே ஆணவ கொலைகளின் மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்கின்றோம். அது மிக கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து யார் தவறு செய்கின்றார்களோ நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கும் எத்தனையோ பேர் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர், ஒன்றல்ல இரண்டல்ல. பர்சனலா எனக்கே தெரியும், நிறைய பேர் நம்பி வர்றாங்க. ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்துக்கு நம்பி வர்றாங்க, இங்க நியாயம் கிடைக்கும்னு வர்றாங்க. நாம சில இடத்துல தந்தை தாயை கூப்பிட்டு சொல்றோம், சில இடத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்றோம், நீங்க நியாயமான முறையில் அதை பண்ணுங்க அப்படின்னு. அதனால் இதை ஒரு பெருமையாக எங்கள் கட்சி மட்டும்தான் நாங்க செய்யறோம். ஒரு கட்சி அலுவலகம்னா எல்லோருக்கும் பொதுவானது, எல்லா ஜாதிக்கும் பொதுவானது, எல்லா மதத்துக்கும் பொதுவானது. அந்த கட்சி அலுவலகத்துக்கு யாரு வேண்டுமானாலும் நம்பி வரலாம். நாங்கள் இதை வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு நாளைக்கு யாராச்சும் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்க, நாங்கள் நியாயமா நடந்து கொள்வோம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா நியாயமாக நடந்து கொண்டிருக்கின்றோம். மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தை காதல் திருமணம் நடத்திக்கிற பயன்படுத்தலான்றாங்க. அண்ணாமலை கூட பாஜக அலுவலகத்துக்கு வந்தா காதல் திருமணம் நடத்தி வைக்கிறோம்னு சொல்றாங்க. எல்லாரும் இப்படி பேசுறாங்க. ஆனா ஆணவ படுகொலை நடக்குது, அதுக்கு ஒன்றும் பேச மாட்டாங்க. எப்படி நடக்குது? அதான் கட்சி அலுவலகங்கள் கல்யாண மண்டபமா மாறிக்கிட்டு இருக்கு. அதுல மகிழ்ச்சி தான். என்னன்னா அதுல என்ன பெரிய திருத்தம் இருக்கு? அதுல என்ன பெரிய இது இருக்குது? இது ஒரு பெரிய சேவையா? அதே பாரதிய ஜனதா அலுவலகத்துல ஒரு இந்து பையனுக்கு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்களா? இஸ்லாமிய பையனுக்கு இந்து பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்களா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்னது? எதாவது பேசிட்டு இருக்காதீங்க. மார்க்சிஸ்ட் அலுவலகத்துல ஒரு உயர் சாதி பையனுடைய பொண்ணுக்கு, ஒரு உயர் சாதி பொண்ணுக்கு, தாழ்ந்த சாதின்னு சொல்லியிருக்கிற அந்த சமூக கட்டமைப்பு பையனை அங்கே திருமணம் செஞ்சு வைப்பாங்களா? வச்சா அந்த சாதி ஓட்டு விழாது. அதானே? நீங்களும் உங்கள் சேவை போங்க, ஏதாவது சொல்லியிருக்காங்க.